பதில் பொறுப்பதிகாரியின் வயிற்றை கடித்து தப்பிக்க முயன்ற திருடன், டிப்போ கொலையுடன் சம்பந்தப்பட்ட டிப்போ காசாளர் கைது. டிப்போவில் பாதுகாப்பு உத்தியோகத்தரின் கருத்தை அறுத்து அவரினுடைய 10 லட்சம் ரூபாவை கொள்ளையிட்ட காசாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவமானது நுவரெலியா பகுதியில் இடம்பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. பதுளை நெலுகுளம் பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் அதே இடத்தில் காசாளராக பணிபுரிந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இவர் நுவரெலியாவை வதிவிடமாக கொண்ட 85 வயதுடைய யோகநாதன் எனப்படுபவர் ஆவார். இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்ட இன்னொருவர் இருப்பதாகவும் விசாரணை மூலம் தெரிய வருவதாகவும் அந்த சந்தேக நபரையும் உடனடியாக கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இதேபோன்று யாழ்ப்பாணம் கோப்பாய் அச்சுவேலி பகுதியில் இடம்பெற்று வந்த திருட்டுக்கு சம்பந்தப்பட்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறிப்பாக இந்த கைதானது நேற்று யாழ் மாவட்ட குற்ற தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட போது பதில் பொறுப்பதிகாரியின் வயிற்றை கடித்து தப்பிக்க முயன்ற போதே அவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் திருட்டுக்கு பாவனை செய்த உபகரணங்களும் திருடப்பட்ட பொருட்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் சான்று பொருளும் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இவ்வாறு பல பிரதேசங்களில் கொள்ளை தொடர்பான விடயங்கள் இப்பொழுது அதிகமாக இருக்கின்றது. அண்மை காலமாக குறைவடைந்து கொண்டு சென்றாலும் மீண்டும் அது அதிகமாக காணப்படுவதாகவும் தெரிய வருகின்றது. ஏனென்று சொன்னால் பல இடங்களில் மோட்டார் சைக்கிள்கள் திருட்டு போன சம்பவங்கள் இருக்கின்றது. அதே போன்று ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வீட்டுக்குள் துணிகரமாக சென்று கொள்ளையடிக்கும் சம்பவங்களும் இங்கே இடம்பெறுகின்றது. அதனையும் தாண்டி வழிப்பறி போன்ற விடயங்களும் பல இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பேருந்தில் செல்பவர்களிடமிருந்தும் இவ்வாறு கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றது. அதனையும் தாண்டின ஒரு விடயமாக போதைப் பொருள் என்ற விடயத்துக்காகவே இவ்வாறான பல விடயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் அடுத்த கட்டத்துக்கு காசு தேவை என்ற போது இவ்வாறான ஒரு விடயத்துக்கு செயற்படுகின்ற விடயமும் இங்கு பதியப்பட்டு வருகின்றது. அது பல்வேறு கோணங்களில் வயது வித்தியாசமின்றி இந்த செயற்பாடு இடம்பெறுகின்றது. ஏனென்று சொன்னால் இளம் தரப்பினராக இருக்கலாம், அதனையும் தாண்டி ஒரு வயதுக்கு வந்தவர்களாக இருக்கலாம். இவ்வாறான செயற்பாடில் ஈடுபட்டு கொண்டு இருப்பதற்கு காரணம் பின்னணியாக ஒரு போதைப் பொருள் தான் இருக்கின்றது. போதைப் பொருள் பாவனையும் இருக்கின்ற பட்சத்தில் தான் இவ்வாறான கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. அதற்கு தேவையான பணத்தை எங்கிருந்து எடுப்பது என்ற ஒரு கேள்விக்கு அமைய இவ்வாறான விடயங்களில் அந்த செயற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் போலீசாரால் இவ்வாறான விடயங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு பல விடயங்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டு பல குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்து கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். மற்றொரு தகவலினூடாக சந்திக்கும் வரை வணக்கம்.